வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் நம்ம 2025 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எந்த அளவு வீக்காக இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இவ்வளோ சிறப்பான குரு பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களில் அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க. குரு அப்படின்னாவே இதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. கு இர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம குருங்கிற பதத்தை இந்த 3 எழுத்துக்களாக பிரிக்கலாம். இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம். அப்போ இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில் இவர் சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர், நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர், இறையை அதாவது சிவனையும் நாராயணனையும் இணைந்து ஒரு அருளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் உங்களுக்கு 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருட காலமாக காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க. மிதுனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதனோட வீடு. அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார். இது நாள் வரைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு. அடுத்து 2வது நட்சத்திரம், இந்த மிதுன ராசியில் இருக்க 2வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் 15ஆம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. இதுதான் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள். இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதுனத்துக்கு வந்த குரு 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு நல்லவர்னு சொல்லிட்டேன். அதனால் பெரிய அளவுக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது, நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் கட்டாயம் இருப்பாருங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு எப்படி பலன்களை தர போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். மீனராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. மீனராசிக்கு அதிபதியே குரு பகவான் தாங்க. மீனராசிக்காரங்க எப்பயுமே எல்லாத்துக்குமே நல்லது நினைக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்குங்க. இவங்க கிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்டால் கம்பல்சரி பண்ணி தருவாங்கங்க. இவங்களால முடியலனா கூட யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டாவது அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான குணம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு 7 சனியோட ஜென்ம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு இவ்வளவு நாள் 3ஆம் இடம் ஒரு சின்ன மறைவு ஸ்தானம்ங்க, இந்த இடத்துல இருந்தாலும் இப்போ 4ஆம் இடத்துக்கு மிதுனத்துக்கு போறாருங்க. இது ஒரு நல்ல அமைப்புங்க. சுகஸ்தானத்துக்கு ராசியாதிபதி குரு போறனால எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குங்க. 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க வீடு, வண்டி, வாகனங்கள், மனை, சொத்து, சுகங்களை சொல்லக்கூடிய இடங்க. இப்போ வீடு வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான சூழலுங்க. சனி பகவான் ஒரு சின்ன சின்ன தடையை ஏற்படுத்தினாலும் நாளில் குரு உங்களுக்கு அந்த வீடு அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு வாங்கி தரத்துக்கான ஒரு அற்புதமான சூழலுங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சூழலை உங்களுக்கு தெளிவாக அமைச்சு கொடுப்பாருங்க. சொத்துக்கள் வாங்கணுமா, அதாவது ஏற்கனவே இருக்கிற சொத்தை விற்கணுமா, எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட நெஞ்சு பகுதியை குறிக்கக்கூடிய இடங்க. நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூச்சு விடுறதுல சிரமம், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த வியாதிகள் இப்போ குரு 4ஆம்
இடத்துல வரனால உங்களுக்கு வந்து சரியாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பக பிரச்சனை இருக்கும், அதில் வந்து கேன்சர் இருக்குமோ, கட்டி தொந்தரவு இருக்கும், அது சாதாரண கட்டியாக இருக்கும், இருந்தாலும் பயந்துட்டு கேன்சர் இருக்குமோ, அப்படியா இருக்குமா இப்படியா இருக்குமோலாம் கற்பனை பண்ணி டெஸ்ட்டெல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வரக்கூடிய ஒரு சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. குறிப்பாக 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயில் ஸ்தானம்ங்க. ஆயில் ஸ்தானம், ஆயிலில் பற்றின ஏதாவது ஒரு பயம், இந்த வியாதி வந்திருக்குமோ, இந்த வியாதினால் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நமக்கு வந்து மரணம் வந்துருமோ, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக கண்டபடி யோசித்து மனசை குழப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த மனக்குழப்பம் உங்களுக்கு தீருங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது வராதுங்க. நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, குணப்படுத்த முடியாத வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்ல ஒரு டாக்டர் கிடச்சி ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அதன் மூலியமாக உங்களோட முழு உடல் ஆரோக்கியமாக வந்து மாறத்துக்கான ஒரு அற்புதமான சூழலுங்க. இன்சூரன்ஸ் வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குங்க, அது ரொம்ப வருஷமாக நடக்குது, எப்போ தான் எனக்கு அந்த பணம் கைக்கு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. புதுசாக இன்சூரன்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடம் அப்படின்னா திடீர் வருமானத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ அதே வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாட்டரி யோகம் அப்படிங்கிறது வந்து செயல்படுங்க. திடீர் பணம் வரும், யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பியே தராமல் இருந்திருப்பாங்க, அந்த பணத்தை அவங்களா இப்போ வந்து உங்களை தேடி தர்றதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானம். எவ்வளோதான் என்னோட வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்காக நான் உழைச்சாலும் வேலை செஞ்சாலும், குறிப்பாக பெண்கள் நான் மாடாட்டம் உழைக்கிறேங்க என் குடும்பத்துக்காக, யாருமே அதை வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கங்க, எனக்கு ஒரு அங்கீகாரமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மரியாதை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கான குடும்பஸ்தானத்தில் குரு பார்வைப்படுறனால உங்களோட ஒரு உழைப்புக்கு ஒரு மரியாதை, உங்களை வந்து ஒரு நல்ல மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலேருந்து கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களை வந்து உங்களோட லைஃப்பான உங்கள் மாமியார் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீ வேலைக்கு போமா, நான் பார்த்துக்கிறேன் குழந்தைங்கள, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், நீ வேலை செய் அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருட காலத்தில் வந்து கிடைக்க போகுதுங்க. அடுத்து 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. 4ஆம் இடம்ங்கிறது வீடு வண்டி வாங்கணும் சொத்து அப்படின்னு சொன்னேன், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொன்னேன். தொழிலுக்காக ஒரு சொத்து வாங்குறது, அசட் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்ணுறது, இந்த மாதிரியான சூழல் எல்லாம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு காத்துட்ருக்குங்க. ரொம்ப நாளாக இன்னொரு தொழில் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், அந்த தொழில் வந்து பண்ண முடியாமல் தடங்களாகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சமயம் இப்போ நீங்கள் 2வது தொழில் தொடங்குறதுக்கான காலகட்டமாக இருக்கும். எதனால் 2வது தொழிலை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம சனி வருதுங்க. ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாருங்க. அப்போ ஏற்கனவே செஞ்சிட்ருக்க ஒரு தொழிலோட இன்னொரு தொழிலை பண்ணும்போது நீங்கள் உழைக்கிறதுக்கான நேரம் இன்னும் அதிகரிக்கும். அப்போ எந்த அளவு உழைப்பு போடுறீங்களோ தொழிலில் அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. கொஞ்சம் டென்ஷன் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் அந்த டென்ஷன் உங்களுக்கு வரவா மாற்றி கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். இருந்தாலும் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதகத்தை உங்களோட ஜோதிடத்தை காமிச்சு நீங்கள் வந்து இந்த சமயம் நம்ம 2வது தொழில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதே உங்களோட குடும்பத்தில் ஏதாவது ஒரு வயதானவங்க இருக்காங்க, அவங்க வந்து படுத்து படுக்கையாக இருக்காங்க, ஏதாவது நடந்துருமோ அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல உடல் முன்னேற்றம் ஏற்பட்டு அவங்களோட உடல் வந்து சரியாகிறதுக்கான காலம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 4ஆம் இடத்துலேருந்து குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 4 அப்படின்னா சொத்துக்கள், 12ஆம் இடம் விரயம். அதை நீண்ட நாளாக ஒரு சொத்தை விற்கணுங்க. இந்த சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்தை நான் வாங்கி போடலான் இருக்குங்க. சில கடன்லாம் இருக்குங்க, சின்னதாக அங்கங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அந்த கடனை அடைச்சிட்டு ஒரு கரெக்டாக எனக்குன்னு ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு கட்டிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கு அந்த சொத்து நல்லபடியாக நல்ல வேலைக்கு போய் அதன் மூலியமாக பணவரவு வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்குறதுக்கான காலகட்டம், இல்லை ஒரு பழைய கார் இருக்குங்க அதை விற்றுட்டு நான் கார் வாங்கலாமா, அந்த கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அற்புதமான பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. படிப்புக்காக போகணும், இல்லை ஆன்சைட்டாக வேலைகளுக்காக நாங்கள் வந்து வெளிநாடு போகணும், நான் வெளிநாட்டில் இருக்கேங்க, பிஆர் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கும் இப்போ பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. படுத்தா தூக்கம்
வர மாட்டேங்குதுங்க, செம்ம டென்ஷனாக இருக்குங்க, தூங்க முடியாமல். குருவோட பார்வை 12ஆம் இடம். அப்போ நல்லா தூக்கம் வரும். தூக்கத்தினால ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானங்க. குரு 12ஆம் இடத்துல பார்க்குறதுனால சுப விரயங்கள் நடக்கும். அதாவது உங்களோட வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம், இல்லை உங்களுக்கே திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே நல்லா இருக்குங்க. குறிப்பாக மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்குங்க ஜென்ம சனியும் இருக்கிறனால பருவ வயதில் இருக்க பெண்கள் ஆண் இது பாலினத்திட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் அவங்களோட பழகிறது ரொம்பவே நல்லதுங்க. குரு உங்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்கள் ராசிநாதனாகிய குரு ரொம்பவே உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க. அதனால் பெருசாக நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. இன்னும் இந்த ஒரு வருட காலத்தை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தன்னைக்கு தேங்காய் தானம் பண்ணுங்க. திருவாதிர நட்சத்திரத்தன்னைக்கு வாழைப்பழம் தானம் பண்ணுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தன்னைக்கு கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுறது இன்னும் இந்த வருடத்தை ஒரு சூப்பரான வருடமாக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த வருடத்தில் இந்த 2025 பாருங்க, சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி, இந்த 3 முக்கிய பயிற்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது, இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.